எனது அன்பு குழந்தைகளே, இது கருப்பரின் வாக்கு, சத்திய வாக்கு. உனது இந்த பிறப்பில் நீ கடமையை செய்வதற்காக பிறந்திருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே என் குழந்தைகளே. அன்னம் உதவி செய்யுங்கள் அனைத்து உயிர்களுக்கும். மனிதர்களுக்கு மட்டும் அன்னம் உதவி செய்தால் அது அன்னதானம் என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டும் பத்தாது, நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களுக்கும் நீங்கள் அன்னம் உதவி செய்ய வேண்டும். ஒரு கைப்பிடி உணவு பல பறவைகளுக்கு பசியாறும். ஒரு கைப்பிடி சர்க்கரை பல 100,000 எறும்புகளுக்கும் உணவாகும். அன்னம் உதவி என்பது வெறும் மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, அனைத்து உயிர்களுக்குமானது என்பதை என்று நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்களோ அப்பொழுதுதான் முழுமையான அன்னம் உதவி என்பது உங்களுக்கு நிலை பெறும். கருப்பசாமி 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 கருப்பண்ணசாமி. ஆலயத்திற்கு வந்து அங்கு உணவு படையலிட்டு அங்கு இருப்பவர்களுக்கு நீங்கள் உணவு கொடுப்பது மகிழ்ச்சியானதுதான். ஆனால் பசியோடு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் தேடிச் சென்று உணவளிப்பதுதான் மிக சிறந்த தானமாகும். நீங்கள் செய்வது தானமா இல்லையா என்பது காலமேதான் தீர்மானிக்கும். எனவே அன்பு குழந்தைகளே, பசியில் இருக்கும் உயிர்களுக்கெல்லாம் நீங்கள் அன்னம் கொடுத்து உதவுங்கள். வெயில் காலமாகிவிட்டது, நீர் வைத்து அவர்களுக்கு தாகத்தை போக்குங்கள். இதுவே நீங்கள் செய்யும் இந்த சமயத்தில் மிகப்பெரிய பரிகாரமாகும். ஏனென்றால் இது கருப்பரின் வாக்கு, சத்திய வாக்கு. நீ தேவையில்லை, தூக்கி போட்டுட்டா. கருப்பன் பேரை சொல்லி நீ துள்ளியாடுட்டா. மனிதர்கள் தான் வாழும் வாழ்க்கையில் நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்று போட்டி போட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எம்முடைய இந்த இயற்கையின் படைப்பினில் உயர்வென்பதும் தாழ்வென்பதும் இல்லை. ஆனால் மனிதனின் மனங்களில் மட்டும்தான் உயர்வு என்றும் தாழ்வு என்றும் குடிகொண்டிருக்கிறது. இது அறியாமை என்பதை நீங்கள் என்று புரிந்து வாழ்கிறீர்களோ அப்பொழுதுதான் உன் அப்பனாகிய கருப்பனின் அருள் உனக்கு பரிபூரணமாக கிட்டும். எனது அன்பு குழந்தைகளே, நீங்கள் வெற்றி பெற்றால் மகிழ்ச்சியும், தோல்வியடைந்தால் விரக்தியும் வேதனையிலும் இருப்பது உங்களுடைய மனதினால் எழும் ஆசையில்தான். நீங்கள் நினைத்தது நடந்துவிட்டால் அது மகிழ்ச்சியும், நீங்கள் எதிர்பாராதது நடந்துவிட்டால் அதற்கு துன்பமும் ஏற்படுவது உங்கள் ஆசையினால்தான் என்பதை நீங்கள் என்று உணர்ந்து வாழ்கிறீர்களோ அப்பொழுது ஆசையினால் ஏற்படக்கூடிய பின்னால் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் உங்களை பாதிக்காது என்பதை நீங்கள் என்று உணர்ந்து வாழ்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை மிக நுட்பமான இயற்கையோடு தொடர்புடையதாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து வாழ வேண்டும். ஏனென்றால் கருப்பராகிய உன் அப்பன் உன்னோடு நான் இருக்கையில் உனக்கு ஆசையினால் ஏற்படும் இன்பமும் துன்பமும் எக்காலத்திலும் உன்னை பாதிக்காமல் நான் பார்த்து கொள்வேன். என் அன்பு குழந்தைகளே, மறவாதீர்கள், உன் அப்பன் கருப்பனின் வாக்கு சத்திய வாக்கு. எனது அன்பு குழந்தையே, நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு ஒரு மறு செயல் உண்டு என்பது நீங்கள் அறிந்ததுதான். ஆகவே எந்த செயல் செய்வதற்கு முன்பாகவும் அதனுடைய நோக்கம் என்பதை நீங்கள் என்று தீர்மானிக்கின்றீர்களோ அந்த நோக்கமே உங்களை காக்கும். ஏனென்றால் நீங்கள் செய்யும் செயலுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தை நீங்கள் தீர்மானித்தால் அந்த செயல் புனிதமடையும். அந்த செயல் புனிதமடைந்து விட்டால் உங்கள் வாழ்க்கை இனிமையானதாக மாறும். அப்பொழுது உங்கள் எதிர்காலமும் பிறர் போற்றும் வகையில் மாறிவிடும். இதற்கு உன் அப்பனாகிய கருப்பன் உன்னோடு என்றும் நான் துணையிருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே எனது அன்பு குழந்தையே. நாங்க வாழு பூமியிலே எங்களை காக்க வந்த கருப்பசாமியே. எனது அன்பு குழந்தையே, உன் செயல் புனிதமாக வேண்டும் என்றால் உன் நோக்கம் புனிதமாக வேண்டும். உன் நோக்கம் புனிதமாக இருந்துவிட்டால்
உன் செயல் புனிதமாகிவிடும், நீயும் புனிதமானவனாக மாறிவிடுவாய். ஆகவே நீ மனித உடலோடு எடுத்து இந்த உலகில் வாழ்ந்தாலும் பிறருடைய கண்ணுக்கு நீ புனிதமானவனாக திரிவாய். அப்பொழுது கடவுளைப் போல பிறருக்கு காட்சியளிப்பாய். அந்த தருணத்தில் நீ என்னை உணராவிட்டாலும் உன்னுடைய நோக்கம் புனிதமானதாக இருக்குமேயானால் உன்னுடைய வாழ்க்கை அனைத்தும் புனிதமானதாக அமைந்துவிட்டதனால் நீயும் நானும் ஒன்றாக வாழக்கூடிய வாழ்வியலாக அமைந்துவிடும். ஏனென்றால் உன்னை இயக்குபவன் நான் என்பதை நீ மறவாதே. உனக்கு அந்த புனிதத்துவத்தை கொடுத்தது நான் என்பதை மறவாதே. உன் அப்பன் கருப்பனின் வாக்கு சத்திய வாக்கு.